ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம்னா ஸ்டிக்மேன் பார்ட்டின்ட்டு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து நிறையா அட்வென்ச்சர், குயிக் கேம், டோர்னமெண்ட், ஸ்டோர்ஸ் நிறையா இருக்கும். அட்வென்ச்சர்னால் இந்த மாதிரி நான் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஒரு கேம் போய்கிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம ட்ராஃபிஸ் ஒன்று இருக்கும், அதை எடுத்தால் தான் நம்மளால் வின் ஆக முடியும். குயிக் கேம்ஸ்னால் இந்த மாதிரி நிறைய கேம் இருக்கும். அதில் ஒன்று ஒன்றா விளையாடுறக்குள்ளே இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடும். டோர்னமெண்ட்னால் நான் கடைசியாக சொல்கிறேன். ஸ்டோர்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம காசு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு எல்லாமே வாங்கிக்கலாம். இதோ இங்கே சைடில் தெரிறேன்னா அந்த கலர் தான் நான் என் பேரை கீழே டேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து குயிக் கேமில் போய் ஒன்றா ஒரு கேம் விளையாடுறக்குள்ளே நம்மளுக்கு விடிஞ்சிரும். அதனால் டோர்னமெண்ட்டில் போய் ஒன் பிளேயர் கொடுத்துட்டு சாம்பியன்ஸு, ரேண்டமு, 4 பிளேயர், டேங்க் பேட்டில்னு இருக்கும். டேங்க் பேட்டில் அந்த டேங்க் இருக்கும்ல, பேட்டில்ஸ் ஆர்மிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக வரும். 2x2னா நம்மளோட ஒருத்தரை டீமாக போட்டுவாங்க. டீமாக விளையாடுறது. டோர்னமெண்ட்டு சாம்பியன்ஸில் போனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. ரேண்டம்னா அதுவாக தானே ஏதாச்சும் கேம் வரும். இப்போ சாம்பியனில் போய் 5, 7, 9 இருக்கும். 5னா நம்ம 5 கேம் தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். நான் 9 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு என்ன செலக்ட் பண்ணுறது, கோஸ்ட் அட்டாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷாக் வேவ், இந்த ஃபாஸ்ட் போட்டு 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 வாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் முயல் விட்டுறது பீஸா இருக்கும். ஜாம்பி சர்வைவல், ட்ரெஷர் சீக்கர். எத்தனை 6 தான் பண்ணியிருக்குமா? சிக்ஸ்க்கு அப்புறம் கிட்டார் ஹீரோஸ், கரக்குரோ மாஸ்டர். அது வாயிலே வராது. இன்னும் ஒன்று செலக்ட் பண்ணுமே. இது செலக்ட் பண்ணலாமா? இந்த பேய் வேற நம்மளை வந்து துரத்தும். இது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம தான் வின்னர். இது நல்லா இருக்கும் கொஞ்சம். பாருங்க, நம்ம 3 பாயிண்ட் ஃபஸ்ட்டே 3 பாயிண்ட் எடுத்துட்டோம். அடுத்து இங்கே வந்து ஒருத்தர் ரெட் கலர் இருக்கும், அதில் நம்ம நிற்கக்கூடாது. நின்றா இந்த மாதிரி வெடிச்சு சதறிடுவோம். இந்த ப்ளூவும் க்ரீனும் நம்மளை போட்டு தள்ளி விட்டானுங்க. ஃபினிஷ் ரவுண்ட் வேணாம், யார் அவுட் ஆகிறான்னு பார்க்கலாம் உட்காந்து. ஏன்னா இது போய்கிட்டே இருக்கும் போலையே. எல்லோ கலர் போய் ப்ளூ கலர்